வியாச பகவான் நதிக்கரையில உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக்கொண்டு சோகத்திலேயே மூழ்கி இருந்தாராம். அப்போ இந்த தேவரிஷியான நாரதர் அங்க போய் கேட்கிறார். ஐயையோ! உலகத்துக்கே நீங்கள் மன அமைதி எப்படி தேடணும் அப்படிங்கிறதுக்காகவே இவ்ளோ பெரிய இதிகாசம் 1,4 லட்சம் ஸ்லோகத்தோட எழுதினேளே நீங்க. நீங்க என்ன இப்படி சோகத்துல இருக்கேளே அப்படின்னு சொல்லி கேட்டபோது, அப்ப அவர் சொன்னாராம், என்னால தாங்க முடியல. எனக்கு மன அமைதியே எனக்கு இல்லன்னு சொல்லும்போது, "நீ ஆத்மாவின் தன்மையை அறிந்தாயா? தீயதைப் பார்க்காதே, தீய சொல்லைக் கேட்காதே, தீயவரோட சேராதே" அப்படின்னு பகவானுக்கு போற பாதையை ரொம்ப ஈஸியா சொல்லிக் குடுப்பார் நமக்கு பகவான். தீயவனான அந்த துரியோதன பத்தியும், சகுனிய பத்தியும் இதையே நீ வியாக்கியானம் பண்ணினியே தவிர, அத பத்தியே நீ நினைத்து, 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 நினைத்து நீ எழுதும் போதெல்லாம், உன்னுடைய மனம் மாசுபட்டு விட்டது. உன்னுடைய இதயம் மாசுபட்டு விட்டது. தூய்மையான இதயம் இருந்தால் தானே நீ பகவான தேட முடியும். அதன் காரணமாக உனக்கு அமைதி போய்விட்டது. ஐயோ! இப்ப நான் என்ன பண்ணேன்? அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொல்றார், பகவானை பத்தி மாத்திரமே நினைத்து, நினைத்து அவன் புகழ் பாடும் வண்ணம் நீ ஏதாவது எழுதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்தது தான் பாகவதம்.